அண்ணா சரியா கட்டிட்டீங்களா? வேணும்னா நீயே செக் பண்ணிக்கோடா, ஜாகிரதையாவா. சரிண்ணா. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? பக்கத்தில் இருக்க சிப்ஸ் ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கோம் சார். வண்டியில் உருளைக்கிழங்கு இருக்கு. அப்படியா? டேய் கிருபால் சிங், டெம்போக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு செக் பண்ணு. சார் விடுங்க சார், இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பின்னாடி பாம்பில் எதுவும் இல்லை சார். ஹலோ, என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? டெம்போல என்ன இருக்குன்னு நாங்களே செக் பண்ணிக்கிறோம். வாயை மூடு, புரிஞ்சுதா? உருளைக்கிழங்கு தான் சார். அப்படியா? சரி, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போ. விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போயிடுச்சு. 1 கிலோ உருளைக்கிழங்கு 30 ரூபா. இந்த விலைவாசியில் நாங்களும் சாப்பிட்ணும்லப்பா. நான் என்ன பண்ண முடியும்? விலைவாசி அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. புரிஞ்சுது சார். ஏய் மூடா, வண்டி போட்டோம், விட்டு. ஏய் பேரிகார்டு எடு. ஏய் கதவு சரியா மூடலடா, போய் மூடுங்க. போய் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வேணாம், நாங்களே பார்த்துக்கிறோம் சார். சரியான ஆளுங்க நீங்க. போங்க போங்க. அடக்கடவுளே, ஏய் நில்லுங்கடா. ஏய் இந்த பாடி யாதுன்னு சொல்லுங்கடா. ஏய் சொல்ல முடியல. ஏய் சொல்லுங்கடா. போய் அப்படி. ஏய் கண்ட்ரோல் ரூம், கம் இன். டெம்போல இங்க 2 பேரு ஒரு பொண்ணோட பாடி ஏற்றிட்டு போறானுங்க. அவங்கள பிடிக்கலாம் முயற்சி பண்ணோம். எங்களை சுட்டுட்டு தப்பிச்சு போறானுங்க. ப்ளீஸ் எங்களுக்கு பேக்கப் அனுப்பி வைங்க. பேக்கப் அனுப்பி வைங்க. பேக்கப். இதுக்கப்புறம் நீ உங்க அப்பா வீட்டிலே தான் இருப்பேன்னு நினைச்சேன் நான். என்ன திரும்ப வந்துட்ட? இங்க இருந்து நான் போகணும், அதானே வேணும் உனக்கு. அதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண? இப்ப நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல, அதனால வேற கல்யாணம் பண்ண போற, அப்படிதானே? ஏய் இன்னும் என்ன பண்ண சொல்ற? சொல்லு, என்ன பண்ணணும்? உன் ஃபேமிலி கூட சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா உங்க ஃபேமிலியில என்ன ஏத்துக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. இப்ப நம்ம கூட பிரிஞ்சு போறது கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். வாழ்க்கை பூரா ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல. நானும் நீ உங்க அம்மா அப்பா வீட்டிலேயே போய் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நானும் எங்க அப்பா அம்மா கூடயே போய் இருந்துக்கிறேன். அதான் அப்படி பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிடும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் வீட்டுல இருக்கவங்க இன்னும் ஒத்துக்கல. இப்போ வீட்டுக்கு திரும்பி போய் உங்க அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு இதுதான் விருப்பம்னா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? எதுக்காக என் ஃபேமிலியில யாருமே என்ன சேர்த்துக்கல, அத பத்தி நீ யோசிச்சிருக்கியா? இப்போ நீ என்ன பண்ணணும்ன்ற? இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அதான் நான் நல்ல வெள்ளம் தெரிஞ்சிருச்சுல, என்னை விட்டு போக வேண்டியதானே? எங்க போக சொல்ற? உங்க அப்பா வீட்டுக்கு தான். வேற எங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுற. அப்பா வீடா? அதான் என் பிரச்சனை. அதான் சொல்றீங்கல்ல, கல்யாணம் அப்புறம் ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்ட் அப்பா மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின என் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அடிச்சு கொன்றுவான் உன்னை. மூடிட்டு இருந்துக்க.
Actually, the report suggested our sperms are slow swimmers and your wife's uterus creation. Mr. Rathod, நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? Mr. Rathod. Oh, I'm sorry. ஸோ ஐ வாஸ் சேயிங், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அது அடுத்த டெசிஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். எதை அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க? அவங்க சொன்னது கேட்டுச்சா இல்லையா? மிஸ்டர் ரத்தோர், த ரிப்போர்ட் சஜஸ்டட் யுவர் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்லோ ஸ்விம்மர்ஸ் அண்ட் யுவர் வைஃப் யூட்ரஸ் கிரியேட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா டெவலப். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்கள் 2 பேருக்கும் நேச்சுரலாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்க சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று IVF, இன்னொன்று அடாப்ஷன். இது நடக்கும்னு எனக்கு தெரியும். என்னது? எப்போவாவது வீட்டை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் க்ரைமை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறீங்க. அது என்னுடைய வேலைம்மா. நான் என்ன உன்னை இப்படியே தனியாக விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா நீ? சரி, நீ எதுக்காக என்கிட்ட கேட்குற? டாக்டர் தான் சொல்கிறாங்கல்ல, நம்ம 2 பேர்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லைன்னா எப்படி இருக்கும்? உன் லைஃப்பில் நான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கேன். இங்கே பாருங்க, இது கப்பிள்ஸ் தெரப்பி ஒன்றும் இல்லை, ஃபர்டிலிட்டி. மேடம், நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்கே பாரு, 6 மாசமா நான் உன் கூடவே தான் இருக்கேன். அது உனக்கே தெரியாதா? என்னடா வேலையை விட்டுற சொல்றியா நீ இப்போ? 6 மாசமா நீங்கள் வீட்டில் இருந்தது எனக்காக ஒன்றும் இல்லை. சரி விடு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. வா போலாம். இங்கே பாருங்க, நான் இங்கேருந்து வர மாட்டேன். உன் ஈகோவால் உன்னால அப்பா ஆக முடியாதுன்றதை எப்பவுமே நீ ஒத்துக்க மாட்டேன். ஈகோவா? எனக்காடி? மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? இன் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட். இதுதான் இவளுடைய ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட். இப்போ இங்கே என்ன நடக்குது? வாட் இஸ் திஸ்? காலேஜுக்கு அப்புறம் சைலேஷ் இந்த அளவுக்கு மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல. விஷயம் அது இல்லை. விஷயம் என்னன்னா, அவன் என்ன அடிச்சிட்டான். நீ உங்கள் அப்பா மாமா கிட்ட யாரை சொல்லல? அவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் எது பண்ணாலும் அதை தனியாக தான் பண்ணியாகணும். ஆனால் நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க நீத்து? சார், எல்லா போலீஸ்காரனுக்கும் முதல் ஒய்ஃபு போலீஸ் யூனிஃபார்ம் தானே? அதை இன்னைக்கு தான் என் கண்ணால் பார்க்குறேன். உலகமே மாறினாலும் உன்னோட பேச்சு மட்டும் மாறவே மாறாது. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த கேபினில் என்னோட ராஜ்யம் தான் இருக்கும்னு நினச்சேன் சார். பகல் கனவு கண்டது தப்பு சார். உன் பழைய பார்ட்னரை இப்படி தான் வரவேற்பியா? அப்படிலாம் இல்லையே. படதன், சாருக்கு ஒரு சூட ஆம்பூர் பிரியாணி கொண்டு வா. சாரை வரவேற்கணும்ல. சார், பாஸ்மதி அரிசியா இல்லை சீரக சம்பா அரிசியா? உன்கிட்ட சொன்னல, அது ஏன் தப்பு தான். போ. என்னையா கேஸ் ஃபைலே டேபிள் மேலே காணோம்? ஏதாவது நீ பாத்தியா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. உங்கள் பழைய கேஸை இன்னொரு ஆஃபீஸர் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு? 3rd ஃப்ளோரில் ஒரு லேடி ஆஃபீஸர் இருக்காங்க. என்கிட்ட சொல்லாமல் யாரையா டிசிஷன் எடுத்தது? நிதின் சாரை தவிர இதை வேற யார் செய்வாங்க சார்? யூனோ, நம்ம கூட படிச்சவன் நமக்கே பாஸா வந்த அடியில ரிவிட் ஏத்தன மாதிரி இருக்கும்டா. இதை விட பெரிய டார்ச்சர் எதுவுமே கிடையாது தெரியுமா? நீ வேணா பாரு, அந்த நிதின் போறம்போக்கு அடிச்சு நீ மூஞ்ச உடைச்சு இழுத்துன்னு வரலாம் இல்லையா பாரு. நீ வெயிட் பண்ணி பாரு. நீ இரு. நிதின், வெல்கம் பேக் ராஜீவ். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ராஜீவ், இப்போ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸஸ் எதுக்காக இன்னொருத்தன் கொடுத்தீங்க? தட்ஸ் பிகாஸ் யூ ஆர் சென்ட் டு தி நியூ கிரைம் டிடெக்ஷன் யூனிட். அதை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. வாட்? ராஜீவ், இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டயும் எதிர்பார்த்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, புரியுதா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. அவசியம் இல்லையா?
ராஜீவ், உனக்கு தெரியும்ல கடைசி கேஸில் எவ்வளோ அதிகமாக இன்வால்வ் ஆனோமா, என்ன பிரச்சனை ஆச்சுனோ. நீ இப்போ தான் 6 months சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்திருக்க. டோன்ட் கெட் டூ எமோஷனல் அபவுட் இட். ராஜீவ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் உனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. பட் ரைட் நவ் ஐ வாண்ட் யூ டு பி அ டீம் பிளேயர். வேணும்னா நீயே இந்த புது கேஸை ஹேண்டில் பண்ண, ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேரும் இந்த பில்டிங்கில் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற வரைக்கும் நீ என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னா நிதின் சார் இல்லைன்னா சாருன்னு தான் கூப்பிடணும். இஸ் தட் கிளியர்? எஸ் சார், எஸ் சார். குட். ஒரு புது கேஸ் வந்திருக்கு. குர்கான் டெல்லிக்கு பந்தோபஸ்துக்கு போன 2 கான்ஸ்டபிள்ஸ் ஒரு பொண்ணோட டெட் பாடியை வண்டியில் பார்த்து தான் சொன்னாங்க. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி கிராஸ் ஃபயரில் கான்ஸ்டபிள்ஸ்லாம் இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ரஸ்தோகி வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேக் கமலேஷ் அ லாங் ஹேண்ட், ஃபைண்ட் தட் மிஸ்ஸிங் பாடி. ஓகே, பார்க்குறேன். சார். அது ராஜீவ், I know that you will do your best. என்ன சார், என்ன பண்ணீங்க அவரை? இவெல்லாம் கலாய்க்கிறானே. சந்தோஷமா வேலையை பார்க்கலாம் வா. வணக்கம் ஹெட் சார். கான்ஸ்டபிள் சிவசங்கர் ரஸ்தோகி. கை எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல சார். அப்படியா? சரி, நிக்கிறீங்களா? உட்காருங்க 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 உட்காருங்க. உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் இல்லை? டெம்போல என்ன இருக்குன்னு சரியா தேட மாட்டீங்களா? சார், நாங்கள் கரெக்டாக தான் செக் பண்ணோம் சார். 1-2 மூட்டையில் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு, அதனால தான் விட்டுட்டோம். அதனால விட்டீங்களா? அட்லீஸ்ட் கான்ஸ்டபிள் கிருபால் சிங் ஆகுது பேக் டோர் மூடாம இருக்க நல்ல வேலை பண்ணிருக்காருல்ல. இல்லைன்னா அந்த பணமும் கீழே விழுந்திருக்காது, நமக்கு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. பாருங்களேன், இதில் இருக்கிறவங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சார். சரியா பாருங்க. இவங்க தானே அதுன்னு சரியாக சொல்ல முடியல சார். அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எங்களால் ஆளுங்களை சரியாக பார்க்க முடியல சார். காசு எவ்வளோ சார் வாங்கினீங்க? சார், அது வந்து காசு எவ்வளோடா வாங்கினேன் டோபரு? அது வந்து 100 இல்லை 1000 ரூபா வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு கோத்தா? விடிகாலையில் 3 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு ஒரு டெம்போ வருதுன்னா அந்த வண்டியை செக் பண்ணாம 1000 ரூபாய்க்கு நாக்க தொங்க போட்டுன்னு விட்டுட்டல. அந்த வண்டியில தானே பொண்ணோட பணம் இருந்துச்சு, எரும மாடு. கமலேஷ் சார், நான் தான் சொன்னேன்ல, இந்த குண்டனுக்கு அவார்டு கொடுக்கணும்யா. சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல. நண்பா, அந்த கதவை கொஞ்சம் மூடு. சார், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் சார். ஏய், லட்டி கொண்டு வா போப்பா. சார், அவங்க ஏதோ பக்கத்தில் ஃபேக்ட்ரிக்கு போகிறதா பேசிட்டாங்க சார். என்னது? ஏதோ சிப்ஸ் ஃபேக்ட்ரிக்கு போகிறதா சொன்னாங்க சார். அப்போ ரிப்போர்ட் யார் எழுதுனது? உங்க மாமாவா? அது சார், அவசரத்தில் நான் மறந்து போயிட்டேன் சார். கமலேஷ் சார், சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஃபேக்டரி விட்டு எந்த டெம்போலாம் வெளியே வந்துச்சு ஒரு லிஸ்ட் எடுத்துறேன். ஓகே சார். போ. சார், என் தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு வாய்ப்பு சார், ப்ளீஸ் சார். கமலேஷ் சார், டோல்ஸ்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிடு. என்ன? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். 2 டோல்லையும் அதே வேலையாக தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெயில் வந்துடும். சார், சார், அந்த பொண்ணோட பாடி இங்கே விழுந்தது. நான் குரல் கொடுத்ததும் வண்டி அங்கே நின்றுச்சு சார்.
சார் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது நம்ம சாருக்கு இருக்க சூப்பர் பவர். இதுக்கு பேர் தான் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கடா போறீங்க? எங்க இருந்தா இந்த பாடியை கொண்டு வந்தீங்க? ஏய் சொல்லுங்க. புடிங்கடா அவங்கள. நில்லுங்கடா, ஓடாதீங்க, புடிங்க. ஏய் சார் சார், கான்ஸ்டபிள் பட்டுவர்தன் டோல் சிசிடிவி ஃபுட்டேஜை மெயிலில் அனுப்பியிருக்கார் சார். அந்த ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ணியிருக்கார் சார். ஆனால் அந்த வழியாக எந்த டெம்போவும் போகலையா சார். திருடன் திருடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுவான் சார்? யாரும் பிடிச்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க. ரைட் சார். அவங்க அந்த குட்டியான வண்டியில் தான் போயிருக்கிறாங்க. நடுவில் கண்டிப்பாக வண்டியை மாற்றிருப்பாங்க. ரைட்? எஸ் சார். ஒரு வேலை பண்ணலாமா? நானும் இந்த கை உடைஞ்ச டோமரும் ஃபேக்ட்ரி வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீ பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஓகே சார். ஏதாவது ஒரு லிங்க் கண்டிப்பாக மாட்டோம். வாங்க மேடம். ஐயோ வாங்க மேடம், சூப்பரான ஏரியா இது. வாங்க வாங்க மேடம், நீங்கள் எங்கே வேணால் போய் தேடி பாருங்கள். இந்த மாதிரி வீடு கிடைக்குது ரொம்ப கஷ்டம். டேய் இருடா பண்ணுறேன். டேய் சரி சரி, வேலை முடிச்சுட்டு பண்ணுறேன்றல வைடா. மேடம் நீங்கள் வாங்க. நைட் டைம் எங்கன்னா வெளில போனோன்னா சுச்சி இங்கே இருக்குது பாருங்க. வெளியே போகும்போது லைட்டு போட்டுக்கோங்க. வாங்க வாங்க. இந்த வீட்டை நான் தானே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். லைஃப்லேயே என்னை மறக்க மாட்டேங்க. எனக்கு திறக்கிறேன், பார்த்துக்கோங்க மேடம். வீடை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இருங்க, ஜன்னலை திறக்கிற லைட் ஓட்டும். நல்லா காற்று வரும் மேடம் ஜன்னலை திறந்தா. ஓகேவா? வீட்டை நல்லா பார்த்துட்டு ஒரு பதில் சொல்லுங்கள். நான் சொல்றத கேளுங்க. இந்த ஏரியா எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரூம் கூட ரொம்ப சின்னதா இருக்கு. மேடம் இங்கே பாருங்க மேடம், அட்வான்ஸ் பே பண்ணாமல் இந்த மாதிரி எங்கேயுமே சிட்டியில் வீடு கிடைக்காது. தெரியும், ஏதாவது பண்ணுங்க. அட இங்க புதுசா வந்திருக்கியா? யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்குது? அதான் பார்த்துட்டீங்களா, நேராக வந்துருங்க, அவ்வளோதான். இந்த வீட்டுக்காண்டியே நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்குமே பயப்படாம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க மேடம். மேடம் எதனா ப்ராப்ளம்னா எனக்கே கால் பண்ணுங்க, நான் நேராக பறந்து வந்துடுவேன். என் பேரு ஷர்குன். நீத்து. சார், இவர் தான் அந்த மேனேஜர். இங்கேருந்து ஒரு டெம்போ திருடு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருடு போன டெம்போவில் ஒரு பொண்ணோட பொண்ணும் இருந்திருக்கு. இங்கேருந்து ஏதாவது டெம்போ காணாமல் போச்சா? இல்லை, ஆனால் அப்பப்போ எங்கள் ஒர்க்கர்ஸு டெம்போவை எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. 2 நாளில் திரும்ப எடுத்து வருவாங்க. ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் சார். ஒவ்வொரு வாட்டியும் 2 அல்லது 3 நாள் கூட ஆகணும் சார். சரி, இப்போ தான் டெம்போ இருக்கா இங்கே? ரிஜிஸ்டர் கொடுங்க. ஆமாம் சார், சின்ன ஒயிட் டெம்போ. இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் இங்கே தான் வேலை பார்க்குறாங்களா? இல்லை சார். நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். இங்கே வேலை செய்கிற எல்லாருடைய டேட்டா எப்போவுமே என்கிட்ட தான் சார் இருக்கும். இவங்க 2 பேரும் இங்கே வேலை செய்யலை சார். அப்படின்னா கண்டிப்பாக டெம்போவை திருடி இருக்கிறானுங்க. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாமா? இதை பாருங்க சார். சார், இந்த டெம்போ தான் சார். சரி குண்டா, கன்ஃபார்மா? ஆமாம் சார், நீங்கள் எனக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் கரெக்டாக சொல்லுவேன் சார். ஆனால் இதில் அவங்க 2 பேர் முகமும் சரியாக தெரிய மாட்டேங்குது சார். தெரிஞ்ச மட்டும் கிழிச்சிருவார் இவர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுதுல, அதை வச்சு பிடிக்கலாம். ஆமாம் சார். இதை ட்ராக் பண்ணால் வண்டி எங்கே போயிருக்குன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, நம்பரை எதை நோட் பண்ணிட்டு வாயா ஒழுங்கா. சரிங்க சார். டாபால இருக்க மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு ராத்திரி யாரும் அந்த டெம்போவை பார்க்கலையா? அப்படின்னா ஃபேக்ட்ரி வாசல்ல இருந்து டெம்போ திருடு போயிருக்குது. அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க, ஆனால் இந்த இடம் கிராஸ் ஆகலை. எங்கடா போய் தொலைச்சிருப்பானுங்க? சார் இந்தாங்க,
டீ சாப்பிடுங்க சார். இன்னி பண்டாரம் வந்துட்டான் பாரு. அட என்ன சார் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். டீ குடிக்காதவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். டீ ஒரு ஃபீலிங் சார். எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு டீ குடிச்சா எல்லாம் சரியாயிடும் சார். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக நம்ம மைண்டுக்கு ஒரு ஐடியா வரும் சார். நடுவுல வழியா? ரஸ்தோகி சார், பைபாஸ் நடுவில் குறுக்கு வழி ஏதாவது இருக்கா பீச்சுக்கு போகிறதுக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் சார். அதுக்காக தான் சொல்கிறேன், டீ குடிங்க சார். யோ நல்லவரே, உங்க அம்மா சொன்னது சரிதான்யா. சார் சார் இந்த டெம்போ தான் சார். கன்ஃபார்மா? ஆமாம் சார். சார் கன்ஃபார்ம் இந்த டெம்போ தான் சார். கங்க்ராச்சுலேஷன் ரஸ்தோகி சார், இது உங்கள் ஊரில் கிழங்கு தான். அன்னைக்கு ராத்திரி நடந்தது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காயா? சார் அவனுங்க அந்த பொண்ணை மூட்டையில் கட்டும்போது அந்த பொண்ணோட கை வெளியில் தெரிஞ்சுது. அந்த பொண்ணோட விரலில் ரெட் கலர் நெயில் பாலிஷ் போட்டிருந்தது சார். அந்த பொண்ணோட கையில் வளையல் கூட இருந்தது சார். பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தா சார். இங்க வந்து பாரு கொஞ்சம். காஞ்சி போன பூ மஞ்சள்லாம் இருக்கு பாரு. உருளைக்கிழங்கு மூட்டையில பூவும் மஞ்சளுமா? என்ன அறிவாளி சார், நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லி. ஒரு கல்யாணத்துல 7 விழுந்திருக்கு. ஏதோ ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு கல்யாண மண்டபத்தில் செத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து போட்டிருப்பாங்க. சார் அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருக்கோம். போற வழியில யாராவது அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம்ல. நோட் திஸ் பாயிண்ட் கமலேஷ். எஸ் சார். எந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள் எப்படி போச்சு? சேம் ஆஸ் யூஷுவல். நான் திரும்ப ஸ்கூலில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்கும். சரி பார்க்கலாம். இதனால உன் மனசு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆக போகுதுப்பா, விடு. ஐயோ, ப்ராப்ளத்தை பார்த்து ஓடிட்டே இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஏய் லுக் ஹியர், ஐ அம் நாட் இன் அ மூட் டு ஸ்டார்ட் எவ்ரிதிங் அகெயின் ஆல் ஓவர் ப்ளீஸ். நீங்கள் பஸ்மாசுரன் கதை கேட்டிருக்கீங்களா? என்ன? பஸ்மாசுரன். நான் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்கும்போது பசங்களுக்கு அப்பப்போ இந்த கதையை சொல்லுவேன். என்ன கதை அது? அந்த பேரில் ஒரு ராட்சசன் இருந்தான். அவனுக்கு தேவதைகளோட சக்தி வேணும்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால ரொம்ப வருஷமாக கடும் தவம் செஞ்சான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவன் தவத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிது. அந்த சிவனே அவன் கண் முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாரு. அவன் சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்டான். நான் யார் தலையிலலாம் கை வைக்கிறேனோ அவங்க பஸ்மமாயிடணும்னு. அந்த வரத்தை சிவபெருமானும் கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
யாரெல்லாம் கண்ணில் தென்படுறாங்களோ அவங்க தலையிலலாம் கையை வச்சான். அந்த மனுஷங்களாம் சாம்பல் ஆயிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயப்பட அவனுக்கு ஹெட் வெயிட் அதிகமாயிடுச்சு. ஒரு முறை சிவபெருமான் தலையிலேயே கையை வைக்க ட்ரை பண்ணான். சிவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்க சிவனை விஷ்ணு கிட்ட போனாரு. விஷ்ணுவே மோகினி ரூபத்தில் வந்து பஸ்மாசுரனை எப்படி அழிச்சாருன்னா அவன் எல்லாத்தையும் மறந்து போய் அவன் தலையில் அவனையே கை வைக்க வச்சிட்டாரு. அவனும் சாம்பலாயிட்டான். இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, பஸ்மாசுரன் அவனோட ஹெட் வெயிட்னால சாம்பல் ஆயிட்டான். பஸ்மாசுரன் மாதிரி ராட்சசன் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கான். சொல்லு கமலேஷ். என்ன? சரி, நான் வரேன், இரு. வரேன். பேரிகேட் போடு, போய் செக் பண்ணி போ. பப்ளிக் யாரும் வராமல் பார்த்துக்கோங்க. உள்ளே வரக்கூடாது. ஓவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? ஏய் சார் வந்துட்டார். சார் 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது தண்ணி குடிக்கலாம்னு நிறுத்தினப்போ அந்த பொண்ணோட பாடியை பார்த்துருக்காங்க சார். அப்படியா? பாடி உப்பி போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் சார். இது அந்த பொண்ணுடைய பாடி தான் சார். ஃபாரன்சிக் டெஸ்ட் எடுங்கயா. ரைட் சார். இந்த லேண்ட் யாருதுன்னு கேளுங்க. ஓகே சார். சொல்லு. எப்படி இருக்கீங்கப்பா? இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண? பொண்ணு அப்பா கிட்ட பேசுறதுக்கு காரணம் வேணுமா என்ன? என் பொண்ணு எப்பவோ செத்து போயிட்டா. நீ அந்த சைலேஷ் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்பா அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நடந்ததெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்க கோவப்படுங்க, அடிங்க, திட்டுங்க. ஆனா அட்லீஸ்ட் என்கிட்ட பேசலாம்ல. நான் தான் சொன்னல என் பொண்ணு எப்பவோ செத்து போயிட்டான்னு. நீ மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாத. போன வை. இந்த இடம் ரொம்ப சின்னதுதான், அதனால எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீ அழறத பார்த்தா சின்ன விஷயம் மாதிரி தெரியலையே. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி தானே இருக்குது. ஆனா அவங்க எவ்வளவு மறைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இருட்டா இருக்கும், கொஞ்சம் பேருக்கு வெளிச்சமா இருக்கும். எல்லார் மூஞ்சிலையும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு கண்ணீர் கடலையே அடக்கியிருக்கும். இந்த உலகமே என்னைக்காவது கடல்ல முழுக தான் போகுது. நல்லா பேசுற. இன்னும் நிறைய கூட பேசுவேன். நம்ம என்ன பேசினாலும் என்ன இருக்கு, வர்றவனுங்க உடம்ப மட்டும் தான் பார்ப்பானுங்க. நீ இப்ப படுற கஷ்டத்தை நான் ஏற்கனவே கடந்து வந்துட்டேன். மனசுல இருக்கிற வலி ஒரு சைடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தான் பெரிய சக்தி. அது எப்படி சக்தி ஆகும்? இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டா. இந்த பொண்ணு தண்ணியில் முழுகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டா. இந்த பாடியில் மெடிக்கல் அனஸ்தட்டிக் ஓவர் டோஸ் கிடச்சிது. அப்படின்னா அனஸ்டிஷியா ஓவர் ஆனதுனால தான் இவங்க செத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க பாடியிலேருந்து யூட்ரஸ் மிஸ் ஆயிருக்கு. யூட்ரஸ்னா என்னது? கர்ப்பப்பை.
ஓ சொல்லப்போனால் யூட்ரஸை மெடிக்கல் ஆளுங்க மூலமாக தான் எடுத்திருக்காங்க. இதை பண்ணது ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட். ஒரு நிமிஷம் சார். ஆ அந்த பிளாட் யாரோடதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த பில்டர் பேரு மனமுஞ்சான். வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். பெரிய பில்டர் தான் போல இருக்கே. அப்படின்னா பிரச்சனையும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா சார்? வா பார்க்கலாம். இந்த பிளாட் என்னமோ எந்துதான் சார். ஆனால் அந்த பிளாட்ல என்ன நடக்கிறதுலாம் நான் கவனிக்கிறது இல்லை. ஆனா நீங்க அங்க செக்யூரிட்டி போட்டுருணும் இல்லையா சார்? செக்யூரிட்டி போட்டேனே. பிளாட்ல ஒரு செக்யூரிட்டியை போட்டேன். நைட் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஆள் வீட்டுக்கு போயிடுறான் போல. அந்த ஆள் இல்லாத நேரம் பார்த்து அங்கே எவனா பாடி போட்டிருக்கான் போல. இவ்வளோ நாளா இவ்வளோ பெரிய பிளாட்ல நான் ஒரு மனுஷனை கூட பார்த்தது இல்லை சார். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க நீங்களே. அப்போ அதை எடு. உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? பொண்ணுங்க விஷயம்லாம் நான் பார்க்கறது இல்லை சார். நான் ஒரு டீசெண்டான ஃபேமிலி மேன். ஆஃபீஸ்க்கு அப்புறம் வீடு, வீட்டுக்கு அப்புறம் ஆஃபீஸ், அவ்வளோதான் என் வாழ்க்கை. இத்தனைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வைஷ்ணவி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன் நான். பொண்ணுங்கனால அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணை எப்பயாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சார் கேட்குறாரு. தெரிஞ்சா சொல்லுங்க, அவ்வளோதான். பார்த்தேன். இப்போ நீங்கள் காட்டும்போது தான் சார் பார்த்தேன். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் போய் ஒரு வாட்டி என் பிளாட் எல்லாம் பாருங்க. எதனா பிடிச்சதுன்னா சொல்லுங்க, நல்லா பெரிய டிஸ்கவுண்ட் தந்துடுறேன். நீங்கள் அதை வாங்கி உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுங்க சார். எங்கள் அன்னைக்கு பிளாட்னா பிடிக்காது. அப்படியா? அப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு என்னதான் சார் பிடிக்கும்? குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா? சொல்லுங்கம்மா. சும்மா சும்மா ஏன் ஃபோன் பண்றீங்க? வேலையில் இருக்கேன்ல. நீ வேலையில இருந்ததுனால தானடா எல்லாம் நடந்துச்சு. சுலோச்சனா எனக்கு எல்லாம் சொல்லிட்டான். என்ன சுலக்ஷனா உங்ககிட்ட எதுக்காக எல்லாத்தையும் சொன்னா? அவ சொல்லாம பக்கத்து வீட்ல இருக்கவங்களா சொல்வாங்க? எல்லாம் ஏன் தப்பு தான். சுலோச்சனாவை தனியா நான் அங்க விட்டுட்டேன். நான் அதை பண்ணிருக்கவே கூடாது. நான் என்ன குழந்தையா? டெசிஷன் நானே எடுத்துக்கிறேம்மா. டெசிஷன் எடுக்கிற மூஞ்சிய பாரு. நான் சொல்றத கேளு. நான் சுலோச்சனாக்கு கொஞ்சம் ஹோம் ரெமிடிஸ் சொல்லியிருக்கேன். நீ கூட ஃபாலோ பண்ணாத. இன்னொரு விஷயம், நான் ஒரு அட்ரஸ் கொடுக்கறேன். ஒரு பாபா இருக்காரு. அவர் கொடுக்கிற விபூதியை சாப்பிட்டா எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுலோச்சனா ஒரு வாட்டி அங்க கூட்டிட்டு போ. கண்டிப்பா குழந்தை பிறக்கும் பாரு. என்னம்மா புதுசா என்னம்மா இது? நீங்க சொல்ற ஆளெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. நான் வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன், வைங்க. சார் சொல்லு. யாரும் தெரிஞ்சிருச்சு. யாரு? ஜேபி நகர் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கால் கேர்ள் சார். அவ ஃப்ரெண்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கணும். ஜேபி நகரா? அந்த ஏரியா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வா இனி போய் பார்த்துடலாம். ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வாயா, போயா. இங்கே யாருன்னு தெரியுதா? இவ எனக்கு சார் இது ரியா, என்னோட ஃப்ரெண்டு. இவங்களை கடைசி எப்போ பார்த்தீங்க? 6 நாளைக்கு முன்னாடி. 6 நாளைக்கு முன்னாடினா யார் கூட பார்த்தீங்க? பப்ளு கூட பார்த்தேன் சார். அந்த பப்ளு யாரு? பப்ளு எங்க ஏஜென்ட் சார். அன்னைக்கு அவர் ரியாக்கு பெரிய கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்தான். அவளுக்கு 30,000 அட்வான்ஸ் கூட கொடுத்தாங்க. இன்னும் அவங்கிட்ட நிறைய பெரிய கிளைண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கிளைண்ட் டெய்லி வருவாங்கன்னு சொல்லியிருக்கான். அன்னையிலிருந்து பப்ளுவையும் காணோம், ரியாவும் எங்க இருக்கான்னு தெரியல சார். அதை காட்டு. இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவன் தான் பப்ளு. அப்புறம் இவரை எனக்கு தெரியல சார். அந்த பப்ளோட ஃபோன் நம்பர் இருக்காமா? சரி. கமலேஷ், அந்த பப்ளோட ஃபோன் நம்பரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்க. அவன் லாஸ்ட் லொகேஷன் எங்கன்னு சார்? அவன் எப்பயோ ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் சார். அவன் எப்படியாவது ஃபோன் ஆன் பண்ணுமோ அப்போ கண்டிப்பாக மாட்டிப்பாயா. ஏன் கவலைப்படுற? நீ ட்ராக்கிங்லேயே இரு. போலீஸ் இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா போலீஸ் டெல்லி மெயின் ரோட்ல ஒரு பொண்ணோட பாடியை இவங்க எடுத்துட்டு போறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. இவங்கள நல்லா பார்த்துக்கங்க.
இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. பணத்தை கூட நீத்து, இந்த பையன் நம்மளோட எல்லா பண பிரச்சனையும் தீர்க்க போறான். அது எப்படி? முதல்ல உட்காரு. ஒரு புதிய கிராக்கியை கூட்டு வந்துக்கிறான் போ. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. இந்த பாரு, எல்லாருக்கும் முதல் தடவை தான், புரியுதா? எப்பவுமே உன்கிட்ட இப்படியா பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உனக்கு ஒரு வேலை வேணும்ல, சொல்லு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுரு. ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வா. உனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன நம்பு. சரி. நீ அஸ்லாம் கிட்ட டீட்டெயில் வாங்கிக்கோ. நான் இதோ இப்போ வந்துடுறேன். ஆனா வரேன். ஹலோ பப்ளு, நீ எங்க இருக்கிற? நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். எந்த ஹோட்டலு? என்ன பிரச்சனை? நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ இங்கேருந்து கிளம்பியே ஆகணும். பெரிய கமிஷன் வரும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னை கூப்பிட்டுட்டு எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் பிரச்சனை இவ்வளோ மோசமாகும்னு நினைக்கல. எதுவுமே நான் யோசிச்சு கூட பார்க்கல. நீ எங்க இருக்கிறேன்னு சொல்லு, நான் வரேன். வேணாம், நீ இங்கே வர வேணாம். ஏன்னா இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கு. நான் சீக்கிரமே இங்கேருந்து எப்படியாவது கிளம்பி வர பார்க்குறேன். நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுவேன். ஹலோ ஹலோ பப்ளு, பப்ளு, ஹலோ. பப்ளுவால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? அவனை நம்ம கிட்ட இருந்து தூக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரிங்க சார். நீங்க 2 பேரும் அந்த ஏரியாவுக்கு போங்க, நீங்க 2 பேரும் இந்த ஏரியாவுக்கு போங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சரி. பப்ளு லொகேஷன் எங்கேயா கிடைச்சது? சார், ஷாஷின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைச்சது. ஒரு வெயிட்டர் அவனை பார்த்து தான் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணான். சரி சரி வாங்க போலாம். சாவி விடு, நான் ஓட்டுறேன். ரசோகி சார், உங்க உருளைக்கிழங்கு கிடைச்சிருச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் சார். இந்த புடி. காமிஷ், முன்னாடி போ. ப்ரோ, நீ பார்த்து போயா. இரு. ஏய், நீ போய் பாத்ரூம்ல பாரியா, போயா. நீ போய் இப்படி பாரு, போ. சார், யாரும் இல்ல சார். இங்க கூட யாரும் இல்ல. எங்கடா போயிருப்பான்? சார், லொகேஷன் இதான் சார். ஆனா லமடா இங்க காணுமே. அந்த பப்ளு எஸ்கேப் ஆயிட்டான். So, what do you want to do now? ரியா இஸ் அண்ட் கால் கேர்ள். பப்ளு இஸ் ஆல்சோ an ஏஜென்ட். அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போயிருக்காங்க. பப்ளு அவளை கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். பப்ளுவையும் அவன் ஃப்ரெண்டையும் எங்களால் பிடிக்க முடியல. இந்த கேஸ்ல இன்னும் க்ளூ எதுவும் கிடைக்கல சார். கேஸை வேணா க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. இது என்ன இடம்ண்ணா? இல்லை நீங்கள் என்ன சேஃபான இடத்துக்கு கூட்டு வரேன்னு சொன்னீங்களேண்ணா. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், பாப்பலாம்.
ஏன்னா ஏன்னா நீ எங்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட. இதான் முதல் வாட்டி, இதுதான் கடைசியும் கூட. முதல் வாட்டி உனக்கு பதட்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். பழகிடும்னு எனக்கு தோணல. சரி போ. எவ்வளோ கமிஷன் வாங்கின? 10,000. இந்த நாடகம் உனக்கு அவசியம் தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வாழ்க்கைன்னா இப்படி தான், நமக்கு நடந்த விஷயந்தான் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்கும். இப்படி தான் நடக்கும், எப்போவுமே இப்படி தான் நடக்கும். போலாமா? போலாம் சார். சார் இன்னும் கிளம்பலையா? வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, ஏதாவது பாடி கிடைச்சதா? ஆமா சார். என்ன? வயர்லெஸ்ல இப்பதான் ரிப்போர்ட் வந்தது. சவுத் டெல்லியில அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணுடைய பாடி கிடைச்சிருக்கான்.